பரிசுத்தவானும் வாக்கு பண்ணித்தான் வந்தார்கள். வாக்கு பண்ணாதவர்கள் அல்ல. எல்லாரும் இப்படி நடப்பேன், இப்படி செய்வேன், இப்படி. ஒரு சபைக்கு வந்தால் கூட அந்த தேவனோடும் சபையோடும் வாக்கு பண்ணி வரணும். சும்மா நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு போகிற ஆட்களால் நாட்டுக்கு நல்லதே கிடையாது, சபைகளுக்கும் பிரயோஜனம் கிடையாது. உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கணும், சபையோடு உடன்படிக்கை பண்ணணும். அப்படி பண்ணினவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள். செத்தாலும் இங்கே தான் சாவோம், எவ்வளவு நிந்தையும் தாங்குவோம். அப்படி வாக்கு பண்ணினவர்கள் தான் நம்ம சபையில் இருக்கிறார்கள். என்னுடைய முழு பலத்தோடு நான் தேவனை ஆராதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறவர்கள், 50 நாள் உபவாசத்தில் 50 நாளும் கை கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னவர்கள் 50 நாளும் உபவாசிக்கிறார்கள். வாக்கு பண்ணணும், வாயை திறந்து வாக்கு பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஜெப நேரங்கள் கொடுக்கப்படுகிறது, உபவாச நாட்கள் கொடுக்கப்படுகிறது. காலேபை போல நீங்கள் வேறே ஆவி பெற்றவர்கள், வாக்கு பண்ணி ஆக வேண்டும். கர்த்தர் சொன்னபடி வாக்கு பண்ண வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணுவதற்கு நம்ம அவருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு தான் பைபிளை வாசிக்கிறோம். பைபிள் ஒரு இது விஷயத்தை கண்டுபிடிச்சிடும். ஆண்டவரை இதன்படி நான் நடப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். பைபிளில் கை வச்சு வாக்கு பண்ணணும். அப்போ பாருங்கள், உங்கள் ஸ்டாண்டர்ட் கூடும், உங்கள் ஆவிக்குரிய பர்சனாலிட்டி கூடும். உங்களுக்கு உள்ள நீங்கள் இரும்பு மனிதனாக மாறுவீர்கள். உங்கள் பிரதிஷ்டைகளினாலே நீங்கள் பலன் கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் உங்களை நம்பி ஒரு வேலை கொடுப்பார். இன்னைக்கு தேவன் கொடாத வேலையெல்லாம் மக்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வேலையை செய்கிறார்கள் ஊழியம் என்ற பெயரில். கர்த்தர் கொடுக்க வேண்டும். உள்ளே பலன் இல்லாதவர்களை கர்த்தர் அவர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார். ஆகவே தான் இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமானது. முதலாவது உபதேசம் இருக்கிறது, 2வது வாக்கு தத்தம் இருக்கிறது. உபதேசம் என்ன? நீ வாக்கு கொடு. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.